ஓம் சாந்தி. 1/3/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, அன்பான மற்றும் அன்பில்லாத இவை இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகள் ஆகும். இப்பொழுது உங்களுடைய அன்பு ஒரு தந்தையிடம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளாக நீங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருக்கின்றீர்கள். நினைவின் யாத்திரை அன்பின் யாத்திரையாகும். அன்பில்லாத புத்தி உடையவர்களிடமிருந்து பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொண்டுவிடும் துர்நாற்றம் வருகின்றது. அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றது. யாருடைய அன்பு ஒரு தந்தையிடம் உள்ளதோ அவர்கள் ஞான தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு தேகதாரியிடமும் அவர்களுடைய அன்பு இருக்க முடியாது. இது நினைவு யாத்திரை என்று கூறலாம், பின் அன்பின் யாத்திரை என்று கூறலாம். மனிதர்களோ அந்த யாத்திரைகளுக்கு சென்று வருகிறார்கள். நீங்கள் படைப்பவரான தந்தையை அறிந்துள்ளீர்கள். உங்களுக்கு நினைவுடைய யாத்திரை கிடைத்துள்ளது. யாருக்கு அதிகமான அன்பு இருக்குமோ அவர்கள் யாத்திரையும் நன்றாக செய்வார்கள். எந்த அளவு அன்புடன் யாத்திரையில் இருப்பீர்களோ அந்தளவு தூய்மையாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். சிவபகவான் கூறுகின்றார் அல்லவா, விநாச காலத்தில் விபரீத புத்தி மற்றும் விநாச காலத்தில் பிரீத்த புத்தி. இப்பொழுது விநாச காலம் ஆகும் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை தவிர வேறு யாரிடமும் அன்பு இருக்க முடியாது. ஆத்மாக்களுக்கு சிவபாபாவிடம் அன்பு இருக்கிறதோ அவர்கள் அவசியம் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். நினைவே செய்வதில்லை என்றால் அன்பு இல்லை. குழந்தைகளாகி உங்களுக்கு தந்தை அழியாத ஞான ரத்தனங்களின் பரிசை அளிக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து விடுகிறீர்கள். அழியாத ஞான ரத்தனங்களின் தானம் செய்கிறார்கள் என்றால் அன்பான புத்தி உடையவர்கள் ஆவார்கள். பாபா அனைவருக்கும் நன்மை செய்ய வந்துள்ளார். நாம் கூட உதவியாளர்களாக ஆக வேண்டும். எந்த அளவுக்கு நாம் தந்தையின் காரியத்தில் உதவி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஏகாந்தவாசியாக தன்னை அனுபவம் செய்ய முடியும். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். சதா ஒரு பாபாவை தவிர வேறு யாரிடமும் நம்முடைய அன்பிருக்க கூடாது. இந்த கண்களால் பார்க்கும் பொருட்கள் அனைத்துமே படைப்பாகும். யாரு கண்ணுக்கு தெரிவதில்லையோ அவர் படைப்பு கர்த்தாவான தந்தை ஆவார். உங்களுடைய புத்தி யோகம் சிவ பாபாவுடன் உள்ளதே அன்றி சரீரத்துடன் அல்ல. மாலை நேரத்தில் 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல நேரம் என்று கூறுங்கள். சத்சங்கம் ஆகியவை கூட மாலையில் மற்றும் அதிகாலையில் நிகழ்த்துகிறார்கள். இரவிலோ வாயு மண்டலம் மோசமாக இருக்கும். நாம் இப்பொழுது தந்தையிடம் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு இல்லை என்றால் சேவையில் கூட அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அன்பான புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள். மாயின் கிரகச்சாரத்தின் முதல் தாக்குதல் புத்தியின் மீதுதான் ஏற்படுகின்றது. தந்தையிடமிருந்து புத்தி யோகத்தை துண்டித்து விடுகின்றது. அதனால் ஒரேடியாக மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். தேகதாரிகளிடம் புத்தியோகம் சீக்கி விடுகிறதென்றது என்றால் தந்தையிடம் அன்பில்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். தேகதாரியிடம் அன்பு கொள்வது தீமை பயப்பதாகும். புத்தி மேலிருந்தே அறுபட்டு விடுகின்றதென்றால் முற்றிலும் கீழே விழுந்து விடுகிறார்கள். அன்பில்லாத புத்தி உடையவரிடமிருந்தோ பெயர் ரூபத்தில் மாட்டி விடுவதற்கான துர்நாற்றம் வருகின்றது. இல்லை என்றால் சேவையில் உறுதியாக இருப்பார்கள். ஒரு சில குழந்தைகள் போக போக கோபித்து கொண்டு விடுகிறார்கள். இப்பொழுதுதான் பார்த்தீர்கள் என்றால் பிரீத்தம் இருக்கும். சிறிது நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த பிரீத்தம் அன்பு அறுபட்டு விடுகின்றது. கோபித்து கொண்டு விடுகிறார்கள். ஏதா விஷயத்தில் கோபித்து கொண்டு விட்டார்கள் என்றால் பின் ஒருபொழுதும் தந்தையை நினைவு செய்வதே இல்லை. அப்படியும் பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் பிரீத்த புத்தி உள்ளவர்களாக தன்னை அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய அன்பு என்பது ஒரு சிவ தந்தையிடம் மட்டுமே இருக்க வேண்டும். கண்ணால் பார்க்கக்கூடிய தேகதாரிகள் அனைவருமே அழியக்கூடியது. தேகமற்ற விசித்திரமான தந்தையிடம் இதயத்தின் உண்பான
உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மாயின் கிரகச்சாரம் ஒருபொழுதும் புத்தியை தாக்கக்கூடாது என்று கவனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. செய்பை செய்பவர்களாக ஆகி தங்களது வருங்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைத்து கொள்ளக்கூடாது. தூய்மையின் விதியின் மூலம் கோட்டையை உறுதியாக ஆக்கக்கூடிய சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆகுங்கள். இந்த கோட்டையில் ஒவ்வொரு ஆத்மாவும் சதா வெற்றியாளர் மற்றும் தடைகள் அற்றவராக ஆக வேண்டும். அதற்கான விசேஷ சமயத்தில் நாலாபுறங்களிலும் ஒன்று போல் அனைவரும் சேர்ந்து யோகத்திற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். பிறகு யாரும் இந்த கம்பியை துண்டிக்க முடியாது. ஏனெனில் எவ்வளவு சேவை அதிகமாகிக் கொண்டே செல்வீர்களோ அந்தளவு மாயை தன்னுடையவராக ஆக்குவதற்கான முயற்சி செய்யும். ஆதலால் எவ்வாறு எந்த ஒரு காரியத்தையும் துவக்கும் சமயத்தில் தூய்மையின் விதிமுறையை ஆக்குகின்றீர்களோ அதேபோல் குழு ரூபத்தில் சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களாகி உங்களுக்கு வெற்றியாளர் என்ற இந்த ஒரே சுத்தமான எண்ணம் இருக்க வேண்டும். இதுவே தூய்மையின் விதியாகும். இதன் மூலம் கோட்டை உறுதியானதாக ஆகிவிடும். யுக்தியுக்தான மற்றும் யதார்த்தமான சேவையின் பிரத்யக்ஷ பலன் குஷியாகும். சத்தியம் மற்றும் அன்பு நிறைந்த கலாச்சாரத்தை தன்னுடையதாக ஆக்குங்கள். பிராமண வாழ்வில் முதல் நம்பர் கலாச்சாரம் சத்தியம் மற்றும் பண்பாடாகும். எனவே ஒவ்வொருவருடைய முகம் மற்றும் நடத்தையில் இந்த பிராமண கலாச்சாரம் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு பிராமணரும் புன்சிரித்த முகத்துடன் ஒவ்வொருவருடைய தொடர்பில் வர வேண்டும். ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் தன்னுடைய கலாச்சாரத்தை ஒருபோதும் விடாதீர்கள். அப்பொழுது சகஜமாக பரமாத்மா பிரத்யக்ஷம் ஆகுவதற்கு நிமித்தம் ஆகுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.